வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது ராமாயண கதை சொல்லல். இன்று ராமாயண கதை 20 உங்களை சந்திக்கின்றோம். ஆடும் ஓர் ஆசான் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக அளிப்பதற்காக வந்திருக்கின்றார் மங்கையக்கரசி சுப்பிரமணியம் அவர்கள். அவரை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு பாகம் 20 உங்களை சந்திக்கிறோம். வாருங்கள். வணக்கம் மங்கை. வணக்கம் நகுலா சிவநாதன் அவர்களே. என்னுடைய முழு பெயர் வாங்க வாங்க. சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நல்லது, அதான் முதல் சுகம் வேணும். அப்போ ஆமா, ராமாயண கதைகள் ஆரம்பிக்கலாமா? ஆம் ஆம். ராமாயண கதைகள் பாகம் 20. ஆடும் ஒரு ஆசான். ராமன் வனவாசம் செல்ல விடை பெற்றுக் கொள்ள வந்தபோது தசரதன் ஏழாமையையும் கைகேயின் குலக்கேட்டையும் சுட்டி காட்டுறதுக்காக ஒரு சம்பவத்தை இந்த சுமந்திரன் சொல்றாரு. என்னன்னா, அயோத்தியை அடுத்த கேகய நாட்டை ஆண்டு வந்த கைகேயினுடைய தகப்பனான கேகயன். இவர் தான் அந்த நாட்டை ஆண்டு வந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு குழந்தை நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டு குழந்தைங்க 2 பேர் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளையும் அரண்மனை பணிப்பெண்கள் கிட்ட விட்டுட்டு ஒரு குடிசை அமைத்து சந்தோஷமா வாழணும்ட்டு வெளியே போறாரு. நாட்டை விட்டுட்டு வெளியே போயிட்டு சந்தோஷமா இருக்கணும்ட்டு போறாரு. கேகயனுக்கு கந்தர்வன் ஒரு அபூர்வம் வரத்தை கொடுத்தாரு. கேகயனுக்கு கந்தர்வன் அபூர்வ வரத்தை கொடுத்தாரு. அவரு வரம் என்னன்னா, வாயில்லா ஜீவன்களை, அவங்க பேசுற பாஷைகளை புரிந்து கொள்ளும் திறமை. அந்த வாயில்லா ஜீவன்கள் என்ன பேசுறாங்கன்றது இந்த கேகயனுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுத்திருக்காங்க கந்தர்வன். இந்த வரத்தை பெற்று நீ இந்த வரத்தை நான் கொடுத்தத நீ சொன்னா தலை சுக்குநூறா உடைஞ்சிரும் அப்படின்ட்டு அதையும் சொல்லிடுறாரு கந்தர்வன். அதனால இந்த விசேஷ பாஷையான அந்த வரத்தை பெற்று அவன் இருக்கான். கட்டில்ல ஒரு நாள் படுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ எறும்பு கூட்டம் கூட்டமா போகுது. அப்படி போகும் பொழுது கட்டில் கால் அருகே தயங்கி நின்றது. அப்போ எறும்பு கேக்குது, ராணி எறும்பு கேக்குது, ஏன் தயங்கி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த மன்னன் கட்டில போட்டு வச்சிருக்காரு, கட்டில்ல வழி மறித்ததால என்னால போக முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சொல்ற சொல்லு கேகயனுக்கு காதுல விழுந்துடுது. சிரிக்கிறாரு. ராணி எறும்பு அப்புறம் கொஞ்சம் தள்ளி போட்டுறாரு கட்டுல. மறுபடியும் நகர்ந்து போகுது, அந்த எறும்புகள்லாம் போகுது. இந்த மன்னன் நம்ம பேசுனது கேட்டு பயந்துட்டார் போல அப்படின்னு சொல்லுது. சாரி, சொல்லும் பொழுது மறுபடியும் சிரிக்கிறாரு கேகயன். சிரிச்சதை பார்த்துட்டு அவருடைய மனைவி எல்லோருக்கும் உண்டான அந்த சந்தேகம் அவளுக்கு எழும்புது. ஏன் சிரிக்கிறீங்க? வேற எதனா பெண்களோட உங்களுக்கு தொடர்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. கேட்கும் பொழுது அவன் சொல்ல மாட்டான். ஒன்னும் இல்ல, காரணம் என்னை வற்புறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்பவும் அவ வற்புறுத்தி சொல்றா, நான் சொன்னேன்னாக்கா என்னுடைய தலை வெடிச்சிடும், அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான் இந்த மன்னன். அப்பவும் அவ இல்ல இல்ல, நீங்க சொல்லியே ஆகணும், இது பரம ரகசியம், சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லியும் அவ கேட்க மாட்டா. அதனால என்ன பண்றாரு, உடலை நாய்களும் நரிகளும் கழுகுகளும் சாப்பிட்டுடும், நான் இறந்துட்டேன்னாக்கா இங்க யாருமே இல்ல, நம்ம தனியா வந்திருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்பவும் அவ கேட்க மாட்டா. அந்த தர்ம பத்தினி அவ சொல்றதையே திரும்ப திரும்ப சொல்றா. என்ன பண்றான், காட்டுல இருந்த விறகுகள்லாம் எடுத்து தனக்குத்தானே சிதை அமைத்து கொண்டான். சிதைனா மரப்பலகை எல்லாம் அடுக்கிட்டு படுப்பாங்க இல்லையா, இறந்ததுக்கு அப்புறம் எரிக்கிறதுக்காக ரெடி ஆவாங்க இல்லையா, அது மாதிரி படுத்துட்டு அந்த ரகசியத்தை சொல்றதுக்காக ரெடியா இருக்கிறான். தலை வெடிச்சிடும், சொன்னதும் தலை வெடிச்சிடும், அதனால ரெடியா இருக்கிறான். அந்த நேரத்துல 2 ஆடுகள் குரல் கொடுத்து பேசுறது கேகயனுக்கு கேக்குது. பெண் ஆடு ஆண் ஆட்டிடம், கிணற்றுல உள்ள வெளியே இருக்கிற தழைகள் எல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன், கிணத்துக்குள்ள இருக்கிற தழை எனக்கு கோவ தழை வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்குது அந்த ஆடு. அப்போ அந்த கிணத்துல குதிச்சு அந்த ஆடு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. எட்டி பாக்குது, அந்த கிணத்துல இருந்து எடுக்க முடியல, பறிக்க முயன்றது முடியல.
அப்ப சொல்லுது, நான் பறிக்க முடியல, நான் வேற எதுனா தழைகள் வந்து நான் உனக்கு தரேன்னு சொல்லும் பொழுது ஆணாடு சொல்லுத கேட்க மாட்டேங்குது. பெண்ணாட்டின் பிடிவாதத்தால ஆணாடு சொல்லுது, என்ன பொண்டாட்டி சொல்வதை கேட்டு தனக்குத்தானே சிதை அடுக்கியுள்ள இந்த முட்டாள் ராஜா என்று நினைத்து விட்டாயா? நான் செய்தது, நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நீ சொல்றியே, உள்ள இறங்கி செத்துட்டாலும் பரவாயில்லன்னு சொல்றியே, அப்படி ஒண்ணும் நானு சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஆட்டை விட்டுட்டு போயிடுது. அப்போ கேகய மன்னனுக்கு இந்த ஆடு பேசுறது கேட்டுடுது. ரோஷம் வந்துடுது. கேகயனுக்கு ரோஷம் வந்துடுது. மன்னனுக்குரிய தகுதியையும் தன்மானத்தையும் இழந்துவிட்டு உயிரை விட தயாராகி விட்டோமே என்று உணர்ந்து வருந்தினான். பின்னர் மனைவி கிட்ட கோபமா பேசி அவளை தள்ளி வச்சுட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். வந்துட்டு பசங்க அந்த பிள்ளைகள் கூட வாழ்ந்துட்டு நாட்டையும் நல்லா ஆண்டுட்டு இருக்கான். இது வந்து தாய்க்கு தப்பாத மகளாக நீ இருக்கிறாயின்ட்டு இந்த கைகேயிய சொல்றாங்க. இதுக்கப்புறம் கைகேயின் சதி வந்து ராஜசபை நாகரிகத்தை கருதி கைகேயின் சதியை புரிஞ்சு கொண்டு சுமந்திரன் விமர்சிக்கவில்லை. இதுக்கப்புறம் எதுவும் பேசல. அமைச்சரே, நம்முடைய 4 வகை படைகளும் ராமனுக்கு காவலாக செல்லட்டும். நாட்டில் செல்வந்தர்கள் வியாபாரிகள் உடன் செல்லட்டும். ராமன் தங்கியிருக்கும் இடத்தை கடைகளை திறந்து வையுங்கள். தானிய களஞ்சியமும் பொக்கிஷங்களும் இருக்கட்டும், எல்லாமே மகிழ்ச்சியோட வாழட்டும்ன்ற மாதிரி சொல்லும் பொழுது கைகேயி சொல்றா தசரதன் கிட்ட, எல்லா செல்வங்களையும் ராமனுக்கு கொடுத்துட்டு அயோத்தியை என் மகன் பரதன் ஆளும்படி சொல்றீங்களே, இது நியாயமா? என் மகன் விரும்ப மாட்டான். கோப வார்த்தைகளை வீசி தசரதனை கைகேயை திட்டுறா. அப்போ குடியை கெடுத்தவளே, வரம் என்ற பெயரில் என்னை மீளாத துன்பத்தில் தள்ளிவிட்டாயே, நீ வரங்களின் செல்வத்தை குறித்து எதுவும் சொல்லவில்லையே, பின் ஏன் இவற்றிற்கு தடை விதிக்கிறாய் என்று கோபமா தசரதன் கேட்கிறார். கைகேயி இதை கேட்டு தசரதன் குலத்தை பழித்து பேசுறா. உன் குல லட்சணம் எனக்கு தெரியாதா? சகரன் தன் மகன் அஜமஞ்சனை நாட்டை விட்டு துரத்தியவன் தானே. அப்படி ராமனை துரத்துவதற்காக என் கஷ்டம் என்று கேட்டால் அவ சொல்றா, தசரதன் வந்து நியாயமா ஏமாற்றி வரம் பெற்று கொண்டாய், இப்பொழுது என் குலத்தையும் இழுத்து பேசுகிறாய். சீ, நீ ஒரு பெண்ணா? வெட்கம் கெட்டவளே என்று திட்டிட்டு ஞானியுமான ராஜ பிரதானியான சித்தார்த்தன் இவ்வாறு சொல்றாரு. அந்த சித்தார்த்தன்றவரை இது மாதிரி சொல்றாரு, இந்த குலத்தை இழுத்து பேசாதே, மக்களுக்கு பெரும் துன்பத்தை நேர்த்தது. மக்கள் வந்து தன் மகனை துரத்தினார்கள் சொல்வாங்க. யாரோ இந்த தீங்கு செய்யாத ராமன் வந்து ஏன் நாட்டை விட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது தர்மம் அல்ல, நீ வீணான நிபந்தனைக்கு ஆளாகாதே என்று எல்லாரும் சொல்லும் பொழுது அது உன் கடமை என்று சொன்னார். இப்படி சொல்லியும் வார்த்தைகள் வந்து கைகேயி அசைக்கவே இல்லை. எல்லாரும் இப்படி எல்லாம் உதாரணம் சொல்றாங்க, அப்பவும் அவ அசைக்கவே இல்லை. மூவரும் தேரில் ஏறி அமர்ந்தனர். ராமன், லட்சுமணன், சீதை. அனைத்து மக்களும் அரண்மனை பணியாட்களும் கதறி அழுது தேரின் பின்னால் ஓடினார்கள். தசரதன் கோசலையும் தேரின் பின்னால் சென்றார்கள். தசரதர் கீழே விழுந்தார். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கோசலையும் கைகேயும் வந்து தூக்கினார்கள். தசரதர கைகேயை வந்து உதறி தள்ளிவிட்டு, இனிமேல் நீ என் மனைவி இல்லை. தசரதர் கைகேயை தள்ளிவிட்டு கிளம்புறாரு. அப்போ மகன் வந்து பரதன் என் மகனும் இல்லை, இனி என் முகத்துல முழிக்காதுன்னு சொல்லிட்டு தசரதன் கோபமா சொல்றாரு. இதுதான் இந்த பாகத்தினுடைய கதை. இந்த பாகத்தினுடைய கேள்வி என்னன்னா, கேகயனுக்கு அபூர்வ வரத்தை கொடுத்தவர் யார்? கேகயனுக்கு அபூர்வ வரத்தை கொடுத்தவர் யார்? விசேஷமான பாஷை கேட்கும் இல்லையா, அது யார் கொடுத்தா அந்த வரம்? நல்ல ஒரு கேள்வி. அழகாக ஆடும் ஒரு ஆசான் என்று அந்த 20வது அங்கத்தை சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். கடைசியில தசரதன் விழுந்து கிடக்கவும் கையையே ஏற்றுக்கொள்ளவில்லை, பரதனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் உண்மையிலேயே அவர் ஒரு நேர்மையான ஒரு வழியை நினைத்தபடியால். ஆகவே இங்கே ஒரு சகுனம் அல்லது இந்த ஒரு தந்திரமான நிலைதான் ஏற்பட்டதை அறிகிறோம் என்ன ராமாயண கதையில. ஏன்னா இப்ப ராமன் தான் காடாள வேணும் என்று இல்லை, நாடாள வேணும் ராமன் என்றுதான் இருந்தது. பரதன் அதுக்காக காட்டுக்கு போக வேணும் என்று இல்லை, ஆனால் மாறி நடந்திருக்கிறதை அறியக்கூடியதா இருக்கிறது. அருமையாக அந்த 20வது பாகத்தை நகர்த்தி இருக்கிறீர்கள். அன்பான உறவுகளே, நாங்கள் 60 பாகத்தோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். ஆகவே 20 பாகங்களை கடந்து விட்டது.
நீங்களும் உங்களோட கருத்தை எழுதலாம். அந்த கொமெண்ட்ஸில் உங்களோட கருத்தை எழுதலாம். அதே நேரம் மங்கை கேட்கிற கேள்விக்கு பதிலை அளிக்கலாம். நாங்கள் ஒருவருக்கு அதாவது விடை சரியாக சொன்ன 3 பரிசு வழங்க காத்திருக்கிறோம். எனவே உங்களுக்கு அந்த பரிசு பொருள் அளிக்க காத்திருக்கிறோம். நீங்கள் அதற்கான விடையை எழுதுங்கள் என்று உங்களோட அன்பாக கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறோம். மங்கை சுப்பிரமணியம் அவர்கள். நவலாசிரியநாதன். நன்றி.